விஜயுடைய வாக்குகள் அவர்களுடைய தோல்வியை தீர்மானிக்கும், அவர்கள் வெற்றியை பாதிக்கும்ன்றது தெரியுது. சர்வேல வந்த அந்த ரிசல்ட் அடிப்படையில் திமுக தலைவர் தான் இவங்கள தான் அழைச்சி பேசுறாரு. கண்டிப்பாக இவங்க டைம் கேட்டு இவங்க டிமாண்ட் ஓபிஎஸ் குழப்பத்தில் தான் இருந்தார். அவரை கூப்பிட்டது ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி பிளஸ் தங்கம் தென்னரசு இவர்கள் மூலியமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்து அதற்கு பிறகு நீங்கள் போய் அந்த மரத்துக்கு ஒழிஞ்சிட்டு இல்லைங்க அப்படியா முதல்வர் வாக்கிங் வருவார் அப்படி நீங்கள் எதிரில் போகும்போது ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி சந்திப்பு, அது ஒரு திட்டமிட்ட சந்திப்பு. அதிமுக அவருக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு. அது ரைட் இல்ல, இவர் மோடியை போய் சந்திக்கிறதோ இல்ல மத்திய அரசை கண்டிக்கிறதோ டோட்டலா வேற சப்ஜெக்ட் இல்ல. மத்திய அரசு என்னை கண்டிச்சு, அவருக்கும் பிஜேபி என்னை கண்டிச்சிருக்காரு. பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா நீங்க உடனே என்டிஏக்கு எதிராக அறிக்கை விடுவீங்களா? அதுதான் ஸ்ட்ராட்டஜி சார், எல்லாரும் அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க சார். ரைட், அது ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்ல, அவர் அறிக்கை விடணும், என்னென்ன அசைன்மெண்ட் சொல்றேன், அறிக்கை விடணும். அப்புறம் வந்து அண்ணாமலை சொல்லி இவர் பண்றாரு. இவரு இப்ப அண்ணாமலை எல்லாம் எனக்கு தெரியாது. சரி, இப்ப யார் சொல்லி அந்த அறிக்கை எல்லாம் விடுறாரு? டிஎம்கே டிவி வந்து எதிரி, ஓபிஎஸ் வந்து துரோகி. ஏடிஎம்கே அந்த நேரத்தில் தான் தாவேகா கூட சேரலான்னு அவங்க ஷார்ட் கார்னர் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. விட்டுட்டா சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சது கதைன்னு சொல்லி தான் வேகமாக நகர்த்தி இழுத்து போட்டது. அண்ணாமலை ஓபிஎஸை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, இழப்பு தான் வந்திருக்கு. ரெண்டு இதுவும் கூட்டி பார்த்தா 12-13 தொகுதி நம்ம இழந்துட்டோம். ஒரு டிடிவினால ஒரு 20 தொகுதி போனது கூட இவரால் ஒன்றும் பெருசாக அங்கே பண்ண முடியல. நான் கூட சொல்லியிருந்தேன் 2021 மாதிரி கிடையாதுங்க, விஜய் இருக்காருன்னு. விஜயை நம்பி போக தயாரா இல்லையா? 50 எம்எல்ஏ கூட அவங்களால டிஜிட்னா விசிகேவுக்கும் சொல்றீங்களா? எல்லாருக்கும் சிங்கிள் டிஜிட் 6 முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு ஒரு தொகுதிகளை பிடுங்குறாங்க. கொங்கு ஈஸ்வரனுக்கு 3 தொகுதியிலேருந்து ஒரு தொகுதியாக கொடுக்குறாங்க. இந்த இதெல்லாம் பிடிங்கி தான் இவர்களை ஒதுக்குறாங்க சீட்டு. ஆனால் விஜய் என்ன பண்ண போகிறாரு? மாநாட்டில் இவர்களுக்கு வைக்கப்படுகிற கேள்விகள், நவீன் ஆணவ கொலை பற்றி, கவினுடைய ஆணவ கொலையில் இவர்கள் வாயே திறக்காது, மிகப்பெரிய டிராபேக் ஆயிருக்கு. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்காங்க. அவர்களுடைய சந்திப்பு என்பது ஆணவ படுகொலை தொடர்பான சட்டம் அதை மையப்படுத்தியா அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் பின்னாடி இருக்கா? அதாவது திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா, நான் சொல்றேன் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் முன்னாடி இருந்தாங்க சார். இப்போ திமுக எப்போ இருந்தாலும் அப்புறம் காங்கிரஸ் போல, அப்புறம் முஸ்லீம் லீக் போல, கொங்கு ஈஸ்வரன் போல, மதிமுக போல, திமுகக்குள்ளேயே அவங்க கட்சிக்குள்ள கோஷ்டி இருக்கிற மாதிரி கூட்டணிக்குள்ளேயும் கோஷ்டி இருக்கு. இது மக்கள் நல கூட்டணி கோஷ்டி. இதுக்கு முன்னாடி கூட்டணியா? ஆமா, கூட்டணிக்குள் கூட்டணி, கூட்டணிக்குள் கம்பெனி, கூட்டணிக்குள் கூட்டணி, இந்த மாதிரி பல இது சொல்லிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய இயக்கங்கள் ப்ளஸ் காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அப்புறக்கா மதிமுக மட்டும் தனியாக இருக்குது. அதில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. அதனால் அது மகன் தனியாக பிஜேபிகிட்ட மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு ஒரு ராஜ்யசபா மற்ற விஷயங்கள்னால் அவர் என்டிஏ கூட்டணி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஆனால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதான் நடிகைகள் காதலிக்கும் போது கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்கள் நண்பர்களாகத்தான் பழகி கொண்டிருக்கிறோம் அப்படின்வாங்க. திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஏன் போய் பார்த்தார்கள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில விஷயங்களை நாம் பார்க்கணும். திமுக கூட்டணிக்கே இருக்கிற கட்சிகளில் நீங்கள் அந்த ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்னு விஜய் சொன்னார். இவர்களுக்கு ஒரு வாசல் கதவு திறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் நாளாக தாவேகாக்குள்ளேயே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவர்கள் யாரும் போக தயாரில்லை. விஜய் அழைப்பு கொடுத்தும் போக தயாரில்லை. பழக்கற்பியா சொன்ன மாதிரி ஒரே ஒரு துணை முதல்வர் பதவி முஸ்தபாவுக்கு மட்டும் உறுதியாயிடுச்சு. மற்றபடி எந்த கூட்டணி கட்சி தலைவரும் போகல. ஆனாலும் இவர்களுக்கு பயமுறுத்துறதுக்கான ஏற்பாடுகளும் இல்லை. இப்போ திருமாவளவன் கதவை மூடிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் தான் திமுகக்குள்ள இப்போ பிரச்சனை. அவர்கள் எடுத்த சர்வே மற்ற விஷயங்களில் விஜய் உடைய வாக்குகள் பிரிவதால் திமுகவுக்கு பாதிப்பு. கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு மேலே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இல்ல, ஒரு பாப்புலரான ஒப்பீனியன் அப்படின்றது அதிமுகவுக்கு தான் பாதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க டிஎம்கே பாதிப்புன்றீங்க. 2 வகையான இருக்குது. ஒன்று, இவர்கள் உருவாக்குகின்ற நரேட்டிவ். நீங்கள் ஊரில் இருக்க எல்லாம் நம்புவோம். 6.5 லட்சம் பேர் பீகாரி இங்கே வந்துட்டான். வட மாநில ஆள் கூட இப்போ சொல்ல, இப்போதான் பீகாரிகள் இங்கே இருக்காங்க, இவர்களுக்கு வாக்கு கொடுக்க போகிறாங்க, தமிழ்நாடுடைய கட்டமைப்பே மாறப்போகிறது, இப்படி உருட்டுறாங்கல்ல. இதுக்கு நீங்கள் பொதுவாக யாரை வேணால் கேளுங்க, ஐயோ தமிழ்நாடே இது இவ்வளோதான், இப்படி ஒரு இதை உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப அதுக்குள்ளே போய் பேசணும்னா ஒன்றுமே கிடையாது. 6.5 லட்சம் பேர் வட மாநிலங்கள் இல்லை பீகார்லேருந்தே வர்றான்னு வச்சுக்கோங்க. பீகாரில் இருக்கிற பெரிய கட்சி எது? பாஜக, நிதிஷ்குமாருடைய கட்சி, லல்லு பிரசாத் யாதவ் கட்சி, காங்கிரஸ். இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி எது? காங்கிரஸ், பாஜக.
கரெக்டா? லல்லு பிரசாத் யாதவ் கட்சி கூட இதில் இருக்குது, இந்தியா கூட்டணியில் இருக்குது. இப்போது இங்கே 6.5 லட்சம் பேர் வாக்கு போடுறான்னு வச்சுங்க, யாருக்கு போடுவான்? காங்கிரஸ் இல்லை பாஜகவுக்கு போடுவான். அதில் கொஞ்சம் பேர் லோக்கல் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டான்னா ஒருவேளை திமுக அதிமுக போடுவோம். கரெக்டா? அப்போ இது போடுறவுடைய வெற்றி 2 கட்சிக்கும் தானே பகிர்ந்தளிக்கப்படுது. இவங்க வாக்கு 6.5 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவர்கள் கொடுக்க முடியாத பாதிப்பை இந்த 6.5 லட்சம் பேர் கொடுப்பாங்களா? ஆனால் இதை யாருமே சிந்திக்கிறது இல்லை. முதல்ல தேர்தல் ஆணையம் அந்த முடிவுக்கே வரல. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் சிதம்பரம் போன்றவர்களே உருட்டுகிறாங்க. கட்டமைப்பு மாறும். என்ன மாறும்? அதிமுக இது காங்கிரஸ் போடுவான், இல்லை பாஜக போடுவான். 2 பேர் 2 கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன கட்டமைப்பு மாறும்? என்னன்னா இந்த மாதிரி உருட்டி நீங்கள் பார்க்கறதுக்கு வெளி தோற்றத்துக்கு 6 லட்சம் பேர் வந்துட்டாங்களாம்பா, அவ்வளோ பேர் இங்கே ஓட்டு கொடுக்க போகிறாங்களாம்பா, அப்போ நாளைக்கு என்ன மாறிட போதா தமிழ்நாடு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒன்று திமுக கூட்டணி வலுவாக இருக்குதுன்ற ஒரு கருத்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளியே தானே அப்படி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு, அவர்கள் ஒரு சர்வே எடுப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன தெரியும்ல உள்ளுக்குள்ள. திமுக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பலம் இல்லை. நீங்கள் நமக்கு என்ன பலம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ சர்வேல வந்த அந்த ரிசல்ட் அடிப்படையில் திமுக தலைவர் தான் இவங்களெல்லாம் அழைச்சி பேசுகிறாரா? கண்டிப்பாக. இவங்க டைம் கேட்டு இவங்க டிமாண்ட் ஓபிஎஸ் குழப்பத்தில் தான் இருந்தார். அவரை கூப்பிட்டது ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி ப்ளஸ் தங்கம் தென்னரசு, இவர்கள் மூலியமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்து அதற்கு பிறகு நீங்கள் போய் அந்த மரத்துக்கு ஒழிஞ்சிட்டு நில்லுங்க, அப்படியா முதல்வர் வாக்கிங் வருவார், அப்படியே நீங்கள் எதிரில் போகும்போது 2 பேரும் சந்திக்கிற மாதிரி சந்திப்பு, அது ஒரு திட்டமிட்ட சந்திப்பு. அதுக்கப்புறம் அவர் மதியானம் சாப்பாட்டு வருவார். முன்னாள் முதலமைச்சர் வாக்கிங் போகிறார். முன்னாள் முதல்வர், முன்னாள் டெபுட்டி, முன்னாள் துணை முதல்வர் அவர் காலத்தில் தான் வாக்கிங் அங்கே போயிருந்தார். அப்புறம் இவர் முதல்வராக வந்த அப்புறம் இவர் அங்கே போகிறாருன்னொன்னா அவர் போகிறத நிறுத்திட்டார். அவர் வாக்கிங்லாம் போக மாட்டார். இப்போ திடீர்னு என்ன வாக்கிங்? அது ஒரு செட்டப். ஏன்னா திடீர்னு போய் ஓபிஎஸ் சந்திக்கிறாருன்னா யார் அழைத்தது, யார் போனாங்கன்ற மாதிரி வந்துடும். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ்க்கு என்டிஏக்குள்ளேருந்து அவரை வெளியேற்ற பார்க்குறாங்க, இல்லை மரியாதை கிடைக்கலன்ற ஒரு விஷயம் இருக்குது. வெளியேற்றிட்டாங்க. சரி, வெளியேற்றிட்டாங்க, இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம திமுகவோடு நெருக்கம் காட்டணும் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் என்டிஏக்கு ஒரு சிக்கல் தான். அவங்க நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்கன்னு அவரும் அதை பயன்படுத்திக்கிட்டாருன்னு எடுத்துக்க முடியாதா? அப்படி கிடையாது. என்னன்னா இவர் என்டிஏல இவர் இல்லைங்க. முதல்ல நாங்கள் அமித்ஷா முதல் பேட்டி பார்த்தீங்கல்ல, ஓபிஎஸ் டிடிவி அதிமுகவுடைய சொந்த கட்சி பிரச்சனைட்டார். 9R போட்டு தேவையெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காரு. இல்லை, இன்னை வரைக்கும் டிடிவி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகல. டிடிவி எதிரி, ஓபிஎஸ் துரோகி. கூடயே இருந்து கைக்குள்ள பாரு எல்லா வேலையும் பண்ணியிருந்தார். அதிமுகக்குள்ளே இருந்துக்கிட்டு டிடிவி வெளியே போனார், கட்சி ஆரம்பித்தார், நேரடியாக எதிர்த்தார். ஒரு 20 தொகுதிகள் டிடிவியால் ஏடிஎம்கேக்கு கூட்டணிக்கு அடிபட்டுச்சு. அவர் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் இங்கேயும் அங்கேயும் அதிமுகக்குள்ளே இருந்துட்டு திமுக வேலை செய்கிறது, அண்ணாமலை அசைன்மெண்ட்டில் வேலை செய்கிறது, பாஜக அசைன்மெண்ட், இப்படியே தொல்லை கொடுத்து அவர்கள் டிடிவியெல்லாம் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் கொஞ்சம் கூட ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்போ அந்த விஷயத்தை அவர்கள் 2 கண்டிஷன் வச்சதில், 1 அண்ணாமலை, 2 இந்த 2 கட்சி 2 பேர் பற்றி எங்கள் நிலைப்பாடு, எங்கள் பிரச்சனை, நீங்கள் என்டிஏக்குள்ளே திணிச்சிக்கிட்டு இது பண்ணாதீங்க. அமமுகவும் வராது என்டிஏக்குள்ள. இல்லை அது பேசிக்கலான்ட்டாங்க. அது நம்ம இவருதையும் அப்படி தான் சொன்னது. அதை நம்ம பேசிக்கலாம், இன்னும் 8 மாதம் இருக்குது, டெவலப்மெண்ட் பார்த்துக்கலான்னு. இவர் தான் அசைன்மெண்ட்டுங்கிறவரில் இப்போவும் அண்ணாமலை கூட இவர் அந்த அசைன்மெண்ட்டில் இயங்கிட்டு தான் இருக்காரு. இவர் உட்காந்து அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுறது, ஏடிஎம்கேக்கு எதிராக பேசுறது. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து என்டிஏ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிடிவியுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்குது? திமுக வீழ்த்தப்படணும், என்டிஏ ஜெயிக்கணும், இதுதாங்க எங்களுடையது, இப்படி தான் போகிறாரு. இவர் பாருங்க ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க அவரும் சொல்லிட்டாரு, அது நடந்து முடிந்த கதை, இதுக்கு காலம் பதில் சொல்லிட்டாரு அமமுகக்கு. அப்போ இந்த கேள்விக்கான பதில் எங்கேருந்து வரணும்னா எடப்பாடிகிட்ட தான் வரணும், இவர்கள் என்டிஏல இருக்கிறதா இல்லையான்றது. ஆனால் 9R போன்றவர்கள் நான் பேசி நான் சேர்த்து விட்றேன், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பிஎம்கிட்ட பர்மிஷன் வாங்கிப்பேன்னா விட்டுறாங்க. அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி விஷயம். என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் போறதா இல்லையான்றதுல எடப்பாடிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு சார்? பிஜேபிக்கு தனி ஸ்டாண்டு கிடையாது. அதை தான் நான் சொல்றேன். எடப்பாடி என்ன சொல்றாரோ அதான். ஆமா, அதனால தான் எங்க அமித்ஷா சும்மா சொல்லுவாரா? அது அவங்க உட்கட்சி பிரச்சனை எப்படி சொல்லுவாரு? இல்ல, அங்க ஒரு பார்வை இருக்குல்ல சார். இப்போ அதிமுக வலுவா இருக்க இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி தனியா இருக்கக்கூடாது, அவங்களும் என்டிஏக்குள்ள வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அதிமுகக்குள்ள வரணுன்றதுல பலருக்கும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. பாஜக பிஜேபிக்கும் கிடையாது. ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒரு பிம்பத்தை காமிக்கணும் அப்படின்னு. இப்போ ஏன் இவர் உட்காந்துட்டு ராமதாஸ் கூடுதலாக இருக்கிறவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியல, ஏன் தேமுதிக ராமதாஸ் ஓபிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசி முடிக்கிறாங்க? ஒரு பெரிய அகண்ட கூட்டணின்னு ஒரு பிம்பத்தை காமிக்கிறது. இதுதான் சைக்காலஜி. இந்த பிம்பத்தை காமிக்கிறதுக்கு பாஜகவும் ட்ரை பண்ணுது.
ஆனால் அதில் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்குல்ல, நீ என் கூடயே இருந்துட்டு அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட்டுக்கு நீ ஒர்க் பண்ண, ரெட்டையில் எழுத்து நின்று அந்த இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அப்போ நாங்கள் பார்த்துக்குறோங்க, அது எங்கள் பிரச்சனைங்கன்னு சொல்லும் போது, சரி இது உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்குங்க, இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க, நம்ம பேசிக்கலான்றது தான் இது. ஆனால் இதுக்குள்ள டிடிவி கரெக்டாக இருக்காரு. சசிகலா அவங்க சுத்தமாக ஒதுங்கி இருக்காங்க. அவங்க டிசம்பரில் கூட அதிமுகவுக்கு பிரச்சாரம் கூட பண்ணலாம், அது வேற கதை, அது தனியாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் வந்து சும்மா இருக்க மாட்டேங்கிறாருல்ல. இவர் பிரதமரை பார்க்கறது, இந்த வேலைலாம் பண்ண பழைய பாணிக்கு ட்ரை பண்ணாரு. அவர்கள் எப்படி ஒத்துக்குவாங்க? ஒத்துக்கல. உடனே இவர் என்ன பண்றாரு? நிதியை விடுவிக்க வேண்டும். உடனே எதிர் முகாமில் போயிட்டு அவருக்கு இருக்கும்ல சார், அவர் நம்பி ஆதரவாளர்கள் இருக்காங்க. நான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பிஜேபி விட்டு போனப்ப கூட நான் அவங்க கூட நின்ன ஒரு முன்னாள் முதலமைச்சர். சொல்லாதீங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட அதிமுக கூட இருந்துகிட்டு கூட்டணியை உடைக்கிறதுலாம் நான் ஹெல்ப் பண்ணேன், அதனால என்னை வெளியே தொட்டி விட்டாங்க, நான் பிஜேபி கூட இருந்தேன்னு சொல்லுங்க. இல்லையே சார், அதுக்கு முன்னாடியே அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அப்பெல்லாம் அவர் தனியா ஈரோடு எலெக்ஷன் என்னங்க பண்ணாரு? ஈரோடு இடைத்தேர்தல் என்னங்க பண்ணாரு? இவர் தானே ஒருங்கிணைப்பாளர். ஆமா, இவர் என்ன பண்ணாரு? அதிமுக வேட்பாளருக்கு எதிராக அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாருல, அப்ப இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு? இல்ல அப்பயே அவர் அதிருப்தியெல்லாம் ஆகி 2 பேரும் தனித்தனியா செயல்பட்டாங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் அவர் தானே இருந்தாரு. இல்ல அரசியல் ரீதியா அவர் கட்சிக்குள்ள நீங்க தானங்க ஒருங்கிணைப்பாளர், நீங்க தானங்க தலைவர். இவர் வேணான்னு வெளியேற்றிட்டாங்க சார். இவர் காலி பண்ணணும்னு நினைக்கும் போது வெளியேற்றினதுலாம் அதுக்கப்புறம் பொதுக்குழு கூடினதெல்லாம் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் சொல்ற இடைத்தேர்தல், அப்போ வந்து இவர் என்னென்ன வேலை பண்ணாரு அந்த ஃபர்ஸ்ட் இடைத்தேர்தல். இல்ல அவருடைய லாஜிக் என்னன்னா, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடி வேணான்னு தனியா முடிவெடுத்து போயிட்டாரு. அன்னைக்கு நான் வந்து மோடியோட நின்னேன், பிஜேபியோட நின்னேன், தனியா நின்று அதுல தாங்க நான் மாறுபடுறேன்றேன். ஏன்னா இவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அண்ணாமலைக்கும் எடுப்பா இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாரு. அதுல வந்து கட்சி பிளவுபடுறப்ப இவர் இந்த சைடு நிக்கிறாருன்றார். இதுக்கு முன்னாடியே அதிமுகக்குள்ள இவர் 2017 கொண்டு உள்ள விடுறாங்கல்ல, அதுல இருந்து இவர் 2021 வரைக்கும் என்ன வேலை பண்ணாரு? உள்ளுக்குள்ளேயே என்னென்ன கழக வேலை செய்ய எல்லா வேலையும் பண்ணார். அதுடைய விளைவு தான் நீங்க பாத்தீங்கன்னா உச்சம் என்ன, அது அதிமுகவோட இருக்கிற பிரச்சனை சார். அவருக்கு அதிமுக அவருக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு. அது ரைட். இல்ல இவர் மோடியை போய் சந்திக்கிறதோ இல்ல மத்திய அரசை கண்டிக்கிறதோ டோட்டலா வேற சப்ஜெக்ட். இல்ல மத்திய அரசு என்னை கண்டிச்சு, அவருக்கும் பிஜேபி என்னை கண்டிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ணல, தோழமையா இருந்திருக்காரு. அதுதான் அப்ப தோழமை இப்ப இல்ல. ஆமா, அதான் நான் சொல்றேன். இல்ல வெளியேற்றுறதுனால அவர் கேக்குறாரு. வெளியேற்றுறதுனால இல்ல, என்ன பாருங்க நான் இருக்கேன், என்ன பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா நீங்க உடனே என்டிஏக்கு எதிராக அறிக்கை விடுவீங்களா? அதுதான் ஸ்ட்ராட்டஜி சார். எல்லாரும் அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. சார் ரைட், அது ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்ல, அவர் அறிக்கை விடணும், என்னென்ன அசைன்மெண்ட் சொல்றேன், அறிக்கை விடணும். அப்புறம் வந்து அண்ணாமலை சொல்லி இவர் பண்றாரு. இவரு இப்ப அண்ணாமலை எல்லாம் எனக்கு தெரியாது. சரி, இப்ப யார் சொல்லி அந்த அறிக்கை எல்லாம் விடுறாரு? டிஎம்கே. அவங்களுக்கு என்ன லாபம்? இவருக்கு லாபம், அவங்களுக்கும் லாபங்க. அந்த லாபம் தான் சொல்ல வரேன், நீங்க என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. பிரச்சனை என்னன்னா, திமுக எடுத்த சர்வேல அவர்களுக்கு பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட 120 தொகுதிகள் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு தெரிய வருது. பிரச்சனையானா அங்க ஜெயிக்க முடியாது இருக்கு. அப்படியா? விஜயுடைய வாக்குகள் அவர்களுடைய தோல்வியை தீர்மானிக்கும், அவர்கள் வெற்றியை பாதிக்கும்ன்றது தெரியுது. சரி, அது சென்னையிலே 7-8 தொகுதிகள் விஜய்னால பிரச்சனை ஆகுது, முதல்வர் தொகுதியிலே கூட பிரச்சனை இருக்குதுன்ற அளவுக்கு எடுத்திருக்காங்க. அது அவர்களுடைய சாமர்த்தியம். எடுத்த பொழுது அதற்கு அடுத்து என்ன பண்ணணுன்றதான் அவங்க யோசிக்கணும். அந்த யோசனையில தான் நம்ம கட்சியை இன்னும் கொஞ்சம் ஒரு பெருசா அதுக்கு தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்ற வேலையை பண்றாங்க. அதுல ஒண்ணு, ஏடிஎம்கே மேலும் மேலும் பலவீனப்படுத்தணும். நம்ம பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா, இந்த பர்சன்டேஜ் மட்டும் நம்பக்கூடாது, மேலும் பலவீனப்படுத்தணும்னு பண்றாங்க. அந்த நேரத்துல தான் இவர் வந்து கொஞ்சம் அதிருப்தியில வராரு. வெளியில பிரதமரை பார்க்க ட்ரை பண்றாரு, கிடைக்கல, அதுன்னு அதிருப்தியில் இருக்கான்னு தெரியுது. அவர்கிட்ட பேசுறாங்க, ஒரு முக்கியமான அமைச்சர் எல்லாம் பேசணும்னா முதல்வரை சந்திக்க வைக்கிறது ஏற்பாடு. நேரடியாக போனால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வாக்கிங்கு, அப்புறம் அவர் வாங்கலைன்னு கூப்பிடுறது, உடம்பு சரியில்லை பார்க்குறேங்கிறேன்னு. இதில் சந்திப்பில் என்னென்னா, கட்சியிலே இணைஞ்சிருங்கன்ற அளவுக்கு தான் அவருக்கு அசைன்மெண்ட்டு. கட்சியில் இணைஞ்சிருங்க, உன் பையனுக்கு பொறுப்பு தரேன், உங்களுக்கும் மாநில லெவலில் பொறுப்புன்னு. இவருக்கு அதில் கொஞ்சம் ஒரு டைலமா இருக்குது. இவர் தான் வாழ்க்கை ஃபுல்லாக குழப்பவாதி தானே, யாராவது கைப்புள்ளியாக தான் இருப்பார். அடுத்து என்ன அசைன்மெண்ட்டுன்னா, ஒரு 3-4 தொகுதி, கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 6 தொகுதி வரைக்கும். அது உதயசூரியன் சின்னம், ஏன்னா டிஎம்கேக்கு பிரச்சனை இல்லைல்ல, நில்லுங்கன்னு. அதில் வைத்தியலிங்கம் மாறுபடுறாரு. ஜேசிடி பிரபாகரனுக்கும் சீட்டு இல்லை போல, அவர்லாம் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் சீட்டு உண்டுன்றாங்க. அப்போ ஜேசிடி பிரபாகரன் என்ன முடிவு எடுப்பா தெரியாது, வைத்தியலிங்கம் மாறுபடுறாரு, அவர் மீண்டும் அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு ஏற்கனவே பிரேம. இதுவே நம்புற மாதிரி இல்லையே சார். அவர் எப்படி போவார் சார்? திமுகவுக்கு போனார்னா அவர் அரசியல முடிஞ்சிடாதா? ஏங்க அவர் என்ன சட்டசபையில் என்னங்க பண்ணியிருந்தாரு? சட்டசபையில் யார்? சசிகலா சொன்ன மாதிரி சொல்றீங்களா? பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார்கள். அந்த மாதிரி சட்டசபையில் இவர் வந்து யாருக்கு இப்படி ஏற்பாட்டில் இவர் வேலை செஞ்சிருந்தாரு?
யாருக்கு எதிராக பண்ணியிருந்தாரு? இல்ல இவரை வந்து திமுக அரசியலுக்காக பயன்படுத்தி இருக்கலாம், இல்ல அவரை அவ்வளவுதாங்க. வச்சு ஏங்க நீங்க அதுக்காக அவர் இங்க திமுக பாருங்க, போயிடுவாருன்னு எப்படி இவர் ஒரு சொல்றீங்க? சேகர் பாபோ, செந்தில் பாலாஜியோ, ரகுபதியோ கிடையாது. இவர் வந்து ஒரு முதல்வரா இருந்தவர், கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர். அப்ப அந்த தகுதி அறிஞ்சு வேலை செய்யணும். ஆனா இவரு, நான் தான் சொல்றேன், அண்ணாமலையுடைய செயல்பாடு வரைக்கும் பாஜக போட்டிட்டா நான் என் வேட்பாளரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட்சியில 17 to 21 இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுறது. நீங்க அது 2 பேருக்குமான ரொம்ப அதிகாரம் ரொம்ப சார். சிம்பிளா அவரை சொல்றேன், prove ரொம்ப பண்ண சிம்பிளா பண்ணதான் சொல்றேன். செய்வார். ஓபிஎஸ் ஏடிஎம்கேலே இருந்து டிராவல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் கூட நான் ஏத்துக்குவேன். அவர் ஒரு தலைவருங்க, அவரை போய் இந்த மாதிரிலாம் ஒதுக்குறாங்களேன்னு. 11 எம்எல்ஏ விட வெளியில போனவர், அவர் வெளியில போய் இவர்களால் ஒதுக்கப்பட்டவர். அதிமுக ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர், திமுக கூட சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் பண்ணவர். இதை எந்த ஆட்சி இது பண்ணா அந்த ஆட்சியை கவுக்க பண்ணாரு. அதுக்கு பிறகு இவரை கொண்டு வந்து இவர் ஒருங்கிணைப்பாளராக டாப் மோஸ்ட் பதவியில் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதல்வராகவும் எடப்பாடி எப்படி ஏற்றுக்குவார்? அப்போ திணிக்கப்படுகிறான்றது தான் உண்மைன்னு ஊருக்கே தெரியும். திணிக்கப்பட்டவருடைய அவருடைய ஒர்க்கு என்ன, அவருக்கு என்ன கொடுத்தாங்க ஒர்க்கு? ஷிண்டே மாதிரி ஒர்க் பண்ணுங்க, உள்ளே வந்து என்னென்ன வேலை செஞ்சு முடியும், உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் உங்கள் கையில் ஏடிஎம்க்கு எடுக்க முடியுமோ எடுங்கன்னாங்க. இவர் அதுக்கெல்லாம் லாய்க்கான ஆள் இல்லை. இவருக்கு மட்டும்தான் அந்த விவேக் படத்தில் வர மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு என்ன பண்ணீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல, அதே தான் அவங்களுக்கு ஒன்று. அதனால அவரால் சோபிக்க முடியல. சோபிக்க முடியாதோடைய விளைவு அவர்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அதில் அண்ணாமலை பாஜக தலைவராக வரும்பொழுது அண்ணாமலை இவரை இணைஞ்சிக்கிட்டு இல்லாத வேலைலாம் பண்ணாங்க. டிடிவி இணையறாருன்னா அவர் எதிரி கட்சி, அதனால இணையறாருன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணி இவர் ஒன்றும் பண்ண முடியலன்றப்ப தான் அவர்களுக்கும் பாதிப்பு வருது. அந்த 2024 எலெக்ஷனுக்கு பிறகுதான் பாஜக முடிச்சுக்கிறாங்க. அண்ணாமலை ஓபிஎஸை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, இழப்பு தான் வந்திருக்கு. 2 இதுவும் கூட்டி பார்த்தா 12-13 தொகுதி நம்ம இழந்துட்டோம். இனி நமக்கு பார்ட்னர்னு எவனும் வரமாட்டான் தமிழ்நாட்டில், ஒரே பார்ட்னர்னா ஏடிஎம்கே தான் அப்படின்னு முடிவு வராங்க. ஏடிஎம்கே அந்த நேரத்தில் தான் தாவேகா கூட சேரலான்னு அவங்க ஷார்ட் கார்னர் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. விட்டுட்டா சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சது கதைன்னு சொல்லி தான் வேகமாக நகர்த்தி இழுத்து போட்டது. இந்த மாதிரி ஒரு தேவையில் இணைஞ்ச பிறகு இவர்களே கருவியாக அனுப்பிச்ச ஓபிஎஸ் அவங்க எப்படி நம்புவாங்க? ஓபிஎஸ் ஒண்ணுக்கு இல்லாதவன்னு தெரிஞ்சு போச்சு. பாஜகவுடைய ரோலே இனிமே கிடையவே கிடையாது சார். அவர் என்டிஏவோட பிஜேபியோட அது சொல்ல முடியாது. அது எடப்பாடி ஒருவேளை சம்மதிக்க வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க. இல்ல நீங்க வந்து எடப்பாடி மட்டும் தான் முட்டுக்கட்ட, எடப்பாடி தான் முட்டுக்கட்ட. 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட கிடையாது. ஓபிஎஸ் கூட எல்லாம் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்பி வேலுமணிலாம் அதாவது பாஜக ஏடிஎம்கே பிரிஞ்சு இருந்தது இல்ல, அந்த பீரியட்லாம் எஸ்பி வேலுமணிலாம் பேசியிருக்காரு, வந்துருங்க பேசிக்குவோம் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி தான் இதில் உறுதியாக இருக்காரு. சசிகலாவை இவங்களெல்லாம் இது பண்ணுறதுல உறுதியாக இருக்கு. ஏன்னா அவருக்கு சிக்கல் வந்துடும். இன்னொன்று ஓபிஎஸ்ஐ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நகர்த்தினாங்கன்றதான் நம்ம பார்த்தோமே. எத்தனை வழக்குகள், எத்தனை போராட்டங்கள், பிரச்சனை, இதெல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக உட்கார்றப்ப மறுபடியும் உள்ள இழுத்து போட்டுது. அவருக்கு என்ன பைத்தியமா என்ன? அதனால ஓபிஎஸ் வந்து நடந்து முடிந்த கதைன்னு அவர் சொல்றாரு. இந்த நேரத்தில் தான் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல எப்படிங்க போய் டிஎம்கேன்னு, அதனால தான் சேர்றதை பற்றி யோசிக்கிறார். உரிமை மீட்பு குழு அப்படின்னு வச்சுக்கிட்டு டிஎம் நீங்க வந்துருங்க, அப்படி முடியலன்னா இல்ல கூட்டணியும் கூட வாய்ப்பு இல்லையே. இப்ப அவர் அறிக்கை வச்சு அவர் அறிக்கை வெளியிடுறத வச்சு மட்டும் நான் கேட்கல. இப்ப அவருடைய நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னர்னா பிஜேபி தான். இன்னைக்கு அவருக்கு பிஜேபியோட போயிடணும், நான் திமுகவோட போயிருவேன்னு இங்க ஒரு பயத்தை ஆட்டோமேட்டிக்கா கூப்பிட்டு பேசுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது தென் மாவட்டங்கள்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன பிரச்சனைனா பிஜேபி இன்னமும் அவரை வந்து சாஃப்ட் கார்னர் தான். பிஜேபிக்கே அவர் தேவைப்படலன்னா டிஎம்கே போய் என்ன பண்ற போறாரு அப்படின்ற கொஸ்டின். டிஎம்கேக்கு என்ன பிரச்சனை தான் சொன்னேன். இல்ல அந்த 120 தொகுதி கூட நீங்க சொல்றீங்க, ஒரு இன்னொரு கட்சி உள்ள வந்ததுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் முக்கியம். உங்களுக்கு சைக்காலஜி தான் முக்கியம். பாருங்க, இப்ப கலைஞர்லாம் தான் பண்ணுவாரு. சின்ன கட்சியா இருந்தாலும் கூப்பிட்டுக்கிட்டு பாருங்க நாங்க எவ்வளவு பெரிய கூட்டணி, மகா கூட்டணி. அவங்க என்ன பிரச்சனைனா அவங்க கூட்டணில இருந்தா வந்துட்டாங்க பாருங்க. ஓபிஎஸ்ஏ வந்துட்டாரு. இப்ப ஊடகங்கள்லாம் என்ன உருட்டுறாங்க, அசைன்மெண்ட் என்ன போகுது, தென் மாவட்டங்கள்ல அதிமுக இனி அவ்வளவுதான், ஓபிஎஸ்ஏ வந்துட்டாரு. ஏன்னா இந்த ஓபிஎஸ்ஸை 2017 இருந்து தூக்கி பிடிக்கணும், ஏடிஎம்கே மட்டுப்படுத்தணும்னா ஓபிஎஸ்ஸை தூக்கி பிடிக்கணும். அதாவது இவரை தூக்கி பிடிச்சா எடப்பாடி டவுன் ஆவான்ற அந்த அந்த ஒரு டெக்னிக்கலையே தான் இவ்வளவு நாளா டிராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ லட்டு மாதிரி அவர் இங்கே வராருன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி இவரை பெருசாக பிம்பம் காமிப்பாங்க. ஆனால் இவருக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்றது 2021 தேர்தலையே தெரிஞ்சு போச்சு. கொங்கு பெல்ட் கூட இவங்க அடிச்சாங்க, அவ்வளோ பிரச்சனை இல்லை. இவர் பங்குக்கு ஒரு 10-20 அடிச்சிருந்தாருன்னா ஏடிஎம்கேக்கு இந்த பிரச்சனை கூட வந்திருக்கு. டிஎம்கே இன்னும் சிக்கலாக இருக்கும். ஒரு டிடிவினால ஒரு 20 தொகுதி போகிறது கூட இவரால் ஒன்றும் பெருசாக அங்கே பண்ண முடியல. அதுதான் ஓபிஎஸ். அதனால் ஓபிஎஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, பாஜக சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் அவர் வந்து அவருடைய சர்வைவலுக்காக இந்த முடிவு எடுக்கிறார். ஆத்திரத்தில் இருக்கார். இது தப்பு. அவர் ஒன்றும் ஓய்வு எடுக்கணும். ஆரம்பத்தில் ரொம்ப ஆடிட்டார் அவர்.
ஆடின பிறகு அவர் நினச்சாரு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வராது நினச்சாரு. கூட்டணி வந்தோன்னே அவங்க கண்டிஷனே இதுதான். அண்ணாமலை அதான பிரச்சனை. அண்ணாமலை ஆடினதும் என்னன்னா, அண்ணாமலை பாஜகக்காரு, என்னைக்கு தானே பாஜக அவரை மறுபடியும் தலைவராக கொண்டு வந்துடும், ஏதாவது பண்ணிடும். ஆனால் நீங்கள் வந்து இது கிடையாது, நீங்கள் வெளியாள். அந்த சிக்கலை தான் ஓபிஎஸ் மாட்டிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு, திமுகவும் ஒரு ஆப்ஷனா இருக்கு. திமுக தாங்க முடிஞ்சிடுச்சுங்க. நீங்க என்ன வேணா பேசிக்கலாம், உருட்டிக்கலாம். நீங்க டிசம்பர் அந்த பீரியட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, திமுகவோட கூட்டணி டிசம்பர் வரைக்கும் அப்படியே தான் இப்படி இருந்துட்டு திமுகவோட கூட்டணின்றதுல போய் நிற்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் திருநாவுக்கரசு போலையா, ஆரம்பிரப்பும் போலையா, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதெல்லாம் போயிடுவாங்க. நான் ஓபிஎஸ் நான் அவ்வளோ பெரிய தலைவரா, திருநாவுக்கரசோட பெரிய தலைவரா? திருநாவுக்கரசோட சுயம்பா வந்தவருங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து 77 இளம் அமைச்சருங்க. அப்படிப்பட்ட லீடரு. காங்கிரஸ் போனார், பிஜேபி போனார், தனியாக கட்சி தொடங்கினார், முதல்ல திமுகவோட கூட்டணி போனார், அதெல்லாம் போனார். ஆனால் இவர் 2001 வந்தவர், கொண்டு வரப்பட்டவர். அந்த ஊடகங்கள் எடப்பாடிக்கு எதிராக ஊட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை விட்டுருங்க. ஓபிஎஸ் ஐயா ராமதாஸ் இன்னைக்கு பொதுக்குழு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் பொதுக்குழு யாருதுன்னா அவங்க கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கே போனாலும் அது அன்புமணின்னு உறுதியாகிடும். அந்த பாமக என்டிஏ கூட போயிடும். அப்போ இங்கே இவர் ஐயாவை வந்து இவர்கள் பண்ண வேலை தானே, இவர்கள் இழுத்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. அதனால் ஐயா வந்துருங்க ஐயான்னு சொல்லிட்டு ஐயாவை பேசுகிறாங்க. 6 சீட்டு எப்படி சாத்தியம் சார்? விசிகே இருக்கு, அவர் ஏற்றுப்பாரா? ஐயா தானே வர்றாரு, பாமக வரல. என்ன சார் அது? அவர் வேற, பாமக வேறவா? ஆமாம், இல்லை பாமகல இருந்து அன்புமணியும் ராமதாஸை தவிர்த்து வேற யாராவது ஒருத்தர் வராங்கன்னா கூட இண்டிவிஜுவலா வேல்முருகன் மாதிரி ஒரு ஃபேக்டர். கிளம்புங்க, பிடிக்கலன்னா கிளம்புங்க. எப்படி சார் அது? அவ்வளோதாங்க. ஏற்கனவே வீக்கா இருக்காங்க, மேலும் சில கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏங்க விசிகா வெளியே போனா என்ன அவங்களுக்கு தெரியாது. இதுல எதிர்ப்பு இல்ல, போதுமா? எதிர்க்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி உருட்டுவாங்கன்னா, பாமக அங்க இருக்குது, ஐயா இங்க வராருன்ற மாதிரி சமாதானப்படுத்திடுவாங்க. இன்னொன்னு சொல்றேன், அதிர்ச்சி அளிக்கும் தகவல், சிங்கிள் டிஜிட் தான் எல்லாருக்கும் 6 தான். என்ன சார் சொல்றீங்க? முஸ்லீம் லீக்கு எப்படி சார் அக்செப்ட் பண்ணுவாங்க? என்ன வேற எங்கேயா போங்க. 2021 மாதிரியா நீங்க எங்க போவீங்க? நான் கூட சொல்லியிருந்தேன் 2021 மாதிரி கிடையாதுங்க, விஜய் இருக்காருன்னு. விஜயை நம்பி போக தயாரா இல்லையா? 50 எம்எல்ஏ கூட அவங்களால. சிங்கிள் டிஜிட்னா விசிகேவுக்கும் சொல்றீங்களா? எல்லாருக்கும் சிங்கிள் டிஜிட். 6 முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு ஒரு தொகுதிகளை பிடுங்குறாங்க. கொங்கு ஈஸ்வரனுக்கு 3 தொகுதியிலேருந்து 1 தொகுதியாக கொடுக்குறாங்க. இந்த இதெல்லாம் பிடுங்கி தான் இவர்களை ஒதுக்குறாங்க சீட்டு. இந்த நிலைமை தான் திமுக முடிவெடுத்து வச்சிருக்குது. நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கிங்க. இந்த தகவல் தெரிந்துதான் இன்னைக்கு போய் எங்களுடைய இதை குறைக்காதீங்க, எங்களுக்கு வந்து இந்த தடவை டபுள் டிஜிட் கொடுக்கணும் அப்படின்னு 3 பேரும் கோரிக்கை வச்சுருக்காங்க. வெளியே வந்து ஆணவ படுகொலை எதிர்த்துன்னு உருட்டுறாங்க. இந்த கூட்டத்துடைய அடிப்படை இதுதான். காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட அதே சீட்டு தான்ன்றது காங்கிரஸ் தலைவர்களை கிட்டத்தட்ட கரெக்ட் பண்ணுறாங்க. அதனால் 20 சீட்டு 25 கூட குறைச்சி 20 கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறாங்க. மொத்தத்தில் நாங்கள் இந்த தடவை ஜெயிக்கணும், அதுக்கு இந்த வேலை நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கன்னு. இவங்களுக்குள்ள கோஷ்டி இருக்கிறதுனால இந்த கோஷ்டி தனியாக போய் பார்த்துருக்கு. காங்கிரஸ் ஒரு கூட்டமே போட்டாங்க, முஸ்லீம்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் திமுகவில் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சீட்டை குறைக்கிறோம் அப்படின்ட்டு ஜவஹர்லால் கட்சிக்கும் முஸ்லீம் லீக்கும் இவங்க முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலாக வேறு காம்பன்சேஷன் காங்கிரஸுக்கும் அதுதான். உங்களுக்கு சீட்டு குறைச்சாலும் காம்பன்சேஷன் என்ன, ராகுல் காந்தி அங்கே வர போகிறாரு, நீங்கள் தானே இங்கே இருக்க போகிறீங்க, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் எந்தாவது பண்ணி ஜெயிக்கணும். நீங்கள் முன்ன 2021 இருந்த திமுக இப்போ இல்லை, அதை விட வலுவாக கூட்டணி கட்சிகளை கவர் பண்ணுற அளவுக்கு பெண்ணும் வளர்ந்துருக்குது. இவர்களுடைய உள்ள இதுக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவர்களும் இந்த 5 ஆண்டில் தங்களுடைய மரியாதைகளை கெடுத்து கொண்டார்கள். இன்றைக்கி திமுக கூட கொஞ்சம் பேர் இருக்கும் போல் கூட்டணி கட்சிகளுக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. அப்போ வெளியே போனாலோ இல்லை ஏதாவது பண்ணாலோ ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். விஜயை நம்பி போனால் விஜயே இன்றைக்கி அந்தரில் இருக்கார், ஒன்றும் புரியாமல் இருக்காருன்றது அவங்களுக்கு தெரியுது. இது எல்லாம் பார்க்கும் பொழுது 7, 6 தான். நாங்கள் அப்படி பண்ணுறீங்க, சரி மற்ற காம்பன்சேஷன் அதெல்லாம் பார்த்துக்கலாம். 6 தொகுதி அப்படி தான். உதயசூரன் நிற்கிறீங்களா அப்படின்னா வேணாங்க, அப்போ 6 போ அப்படின்ற கண்டிஷன் தான் வரப்போகுது. இதில் ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, 120 தொகுதிகள்னு சொல்கிறாங்கல்ல, அவர்கள் எடுத்த சர்வேல கூடுதலாக கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய மரியாதை இல்லை, அவங்களுக்கு கூடுதல் தொகுதி கொடுத்தால் அங்கே அதிமுக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் எதுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் சர்வே தகவல். ஓகே, அதனால தான் 6 சீட்டில் நிற்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இவர்கள் நிற்பார்கள், மிகுந்த மன உளைச்சலோடு நிற்பாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த சைடு இருக்கிற கதை.
டிவிகே மாநாடு தேதி மாற்றி அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி திட்டமிட்டதை விட ஒரு 4 நாள் முன்னாடியே பண்ண போகிறாங்க. மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்குது? அந்த மாநாடு தாவேகாவுக்கு எப்படியான ஒரு முக்கியத்துவம்? இந்த தாவேகா மாநாடு தள்ளி போகும்ன்றதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். நம்ம எல்லாம் பண்ணலான்னு ஞாபகம் இல்லை. ஓகே, 25 நடக்காது அப்படின்னு நான் நினச்சேன். செப்டம்பரில் நடத்துவாங்கன்னு போலீஸே கூப்பிட்டு 18லேருந்து 22 தேதி கொடுக்கணும்னா 21ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வியாழக்கிழமைன்னு சூஸ் பண்ணியிருக்காங்களே சார், அது நல்ல ஐடியாவா? அது 25 மட்டும் தான். அது மண்டே, பட் இருந்தாலும் இது கேட்குறேன் நான். வியாழக்கிழமை கூட கொஞ்சம் தேவையில்லைங்க. மண்டே முதல் நாளுங்க. இன்னொன்று தெரியுமா, இவர்கள் ராசி பார்த்து ஜோசியரை பார்த்துலாம் பண்ணுறது. அன்னைக்கு கறி நாளாம் 25. போலீஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்குது. கொஞ்சம் நல்ல நாள் இது ஏதோ நல்ல நாள் போல. ஏன்னா இவர்கள் ஒவ்வொன்றும் நேரம் பார்த்தா பண்ணுறாங்க. நேற்று போய் கார்பரேஷனை சந்திக்க போகிறது கூட 4:30 to 4:45 to 5:45 நல்ல நேரம்னு பார்த்தா 5 மணிக்கு பண்ணி பார்த்துருக்காங்க போல. அந்த அறிவிப்பு கூட 7:30 மணி நல்ல நேரம்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வெளியிடுறாங்கன்றாங்க. இந்த அளவு தான் போய்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, மாநாடு 21 நடத்துகிறாங்க. மாநாடு சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது எல்லா ஏற்பாடும் போய்கிட்டு இருக்குது. ஆனால் விஜய் என்ன பண்ண போகிறாரு? மாநாட்டில் இவர்களுக்கு வைக்கப்படுகிற கேள்விகள், நவீன் ஆணவ கொலை பற்றி, கவினுடைய ஆணவ கொலையில் இவர்கள் வாயே திறக்காது மிகப்பெரிய டிராபேக் ஆயிடுது. அதுக்கு கட்சிக்குள்ளேயே எல்லாருடைய கோபமும் ஜான் ஆரோக்கியசாமி மேலே திரும்பி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துக்கிட்டு பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சி பேசுச்சு சார்? கட்சிக்குள்ளன்ற இல்லை, வெளியில எந்த கட்சி பேசுச்சு? நீங்கள் இவங்க மேலே கோவம் இருக்குன்றீங்களே, திரும்ப இவங்க மேலே இருக்க கோவம் எல்லா கட்சிகள் மேலேயும் இருக்கு. எல்லா கட்சி மேலே இருக்குது. ஏதோ ஒரு முனகல், ஏதோ ஒரு அறிக்கை. இப்போ எடப்பாடினா அவர் அன்னைக்கே அறிக்கை விட்டார். அவரும் அவர் விட்ட அறிக்கையும் வந்து டீப்பா இல்லைன்னு சொல்றாங்க. முதலமைச்சரும் போன்ல தான் ஆறுதல் சொன்னாருன்றது இருக்கு. உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளை தவிர வேற யாருமே இதை டச் பண்ணவே இல்லை. முதலமைச்சர் அறிக்கை விடணுன்றது எல்லாருக்குமே ஆட்சியில் இருக்கு, கருத்து இருக்கு. அது அவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்கள் இதை வந்து வேற மாதிரி கையாண்டுட்டு இருக்காங்க. எதிர்கட்சி வரிசையில் சீமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க போனாரு. அவரும் அறிக்கை ஸ்ட்ராங்கா அறிக்கை. ஆமா ஆமா ஆமா. திருமாவளவன் இந்த கட்சியில இருந்து விட்டாரு, எடப்பாடி அறிக்கை விட்டாரு, ஜெயக்குமார், ஜான் பாண்டியன் எல்லாருமே அறிக்கை விட்டுருக்காங்க. இல்ல, எடப்பாடி கொடுத்த அறிக்கையும் அங்க ஆதவர்ஜுனா கொடுத்த அறிக்கையும் பெரிய வித்தியாசம். எடப்பாடியும் ஆதவர்ஜுனா ஒன்னான்னு கேக்குறேன். இவர் கட்சி தலைமை பொறுப்புல இருக்கவர். ஆனா அவருடைய அறிக்கையிலேயே அந்த ஆழம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆணவ கொலை நடந்த அதுக்கு 2 நாள் கழிச்சு உங்களுடைய பூத் ஸ்லிப் இந்த ஆப் கூட்டம் வருது. அன்னைக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு இதை பத்தி பெருசா பேசுறதுக்கு. ஏன் பேசல? பதிவு கூட பண்ணல. இப்போ அஜித்குமார் மேட்டர் மாதிரி லைட்டா பதிவு பண்ணிட்டு போனார் அஜித்குமார் கூட, அந்த கூட பண்ணல அப்படின்றது நல்ல வாய்ப்பை இழக்கிறார். நீங்க அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்களா வேற. நீங்க தானே அதிமுக கூட இல்லை, நாங்க தான் மாற்று எதிர்கட்சின்னு சொல்றீங்கல்ல. ஸோ இது ஒரு பாயிண்டா இருக்குன்றீங்களா மாநாட்டில்? லட்டு மாதிரி கிடைச்ச மேட்டரை இன்னைய வரைக்கும் இவர் பண்ணாதது. இவர் மாநாட்டில் என்ன பண்ண போறாரு? இதுக்கு என்ன பேசணும்? பேச வேண்டிய நிர்பந்தம் வரும். எதிர்பார்ப்பு இருக்கிறது. பேச வர மாட்டாரான்டா ஜான் ஆரோக்கியசாமி தான் கேட்கணும். என்ன கேட்டா, அப்போ கட்சிக்குள்ள ஆதவ் 2 நாள் பொறுத்த அறிக்கை விட்டாரு. ஆதவ் நான் பார்க்குறேன், யாருமே அறிக்கை விடல. ஆதவ் 2 நாள் பொறுத்து அறிக்கை விடுறாரு. அப்போது கட்சிக்குள்ளேயே பலருடைய எண்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணாதானே நம்ம கட்சி கொஞ்சமாவது கீழே போகணும். இன்னும் என்ன கிளப்பி விடுறாங்க இவர்கள்? ஜான் சொன்னது பெரும்பான்மை சமூகம் நமக்கு எதிராக போயிடும். மதுரை மாநாடு எல்லா கட்சிகளும் அப்படிதானே இப்படி பண்ணுறாங்கன்னு. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, எந்த பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் இருந்தாலும் ஒரு கொடூரமான கொலையை யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. இந்த சமூக வலைதளத்தை நம்பிக்கிட்டு கட்சி நடத்தவே கூடாது. இவனுங்க கிரிஞ்சிங்க ஓடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா பாத்ரூம் சவுட்டில் எழுதுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒன்று தப்பாக போட்டி கூட உங்களுக்கு பதில் எப்படி போடுவான்? டேய் முட்டாள், என்னடா போட்டு வச்சிருக்கான்னுவான். நேரில் அவங்கள்ட்ட சொல்லுவானா, சார் என்ன சார் இப்படி போட்டுருக்கீங்க, மாற்றி போடுங்க தானே சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி கிரிஞ்சிகள் வந்து நிறைஞ்ச உலகம். இது மட்டுமேனா தேரவே மாட்டீங்க. இன்னைக்கு தாவேகாக்கு சமூக வலைதளத்தில் இவங்க போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இது கிரவுண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இன்ஸ்டா தான் எங்களுக்கு பெருசுனா, இன்ஸ்டாவில் இருக்க 30% பேர் வெளிநாட்டில் இருக்கிறான். அவன் வந்து ஓட்டா போட போகிறான். 30% ஆளுக்கு ஓட்டே கிடையாது. ஒரு 30% இருக்குன்னா அதை அரசியல் படுத்தணும். ஒரு 10% எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. இன்ஸ்டாவும் ட்விட்டர் தான் அரசியல்னா ஏன் எடப்பாடியும் முதல்வரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் சீமான் ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்காரு? ஏன் மாடு மேய்க்கிறாரு? இது எல்லாமே வந்து நீங்கள் மக்களோட எப்போ நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்கன்னா அப்போ தான் கொண்டு போக முடியும். அப்போ நீங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இது பண்ணுறது, சில விஷயங்கள் நான் வாயை திறக்க மாட்டேன், தினசரி நிகழ்வுக்கு வாய் திறக்க மாட்டேன், நான் வந்தால் 1 நிமிஷம் தான் பேசுவேன், அரை நிமிஷம் தான் பேசுவேன், எனக்கு மூஞ்ச காமிச்சால ஓட்டு விடலன்னா, பல ஊரில் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதே தெரில. பல ஊரில் யார் தலைவர், நான் ஓட்டு போட ரெடியாக இருக்கேன்ப்பா, யாருப்பா தலைவர், தெரிப்பான தலைவர் பண்ணுறாங்க. இப்போ திமுக அதிமுக மாவட்டம் தோறும் தலைவர் இருக்கான். பாஜகவே வந்துட்டான். அந்தந்த மாவட்டத்தில், இந்த மாவட்டம்னா
இவருப்பா அந்த மாவட்டம்னா அவரு டைம் எடுக்கும்ல சார். நீங்க சொல்ற கட்சி எல்லாமே எத்தனை வருஷமா இருக்கு, டிவிக்கு எத்தனை வருஷமா நான் இருக்கு? சொல்ல வர்றது டைம் எடுக்கும் தான். அதை தானே சொல்றோம், டைம் எடுக்கும் கொஞ்சம் அந்த நீண்ட வளர்ச்சின்னு. ஆனா நீங்க வந்து இந்த இது மாதிரி ரிஷி பிண்டம் ராத்தாங்காதுன்னு வாங்க தெரியுமா, நைட்டே இது பண்ணிட்டு காலையில குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரி நீங்க நாங்க தான் திமுக எதிர்ப்பு, நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் நாளைக்கு ஆட்சி அப்படிதானே பேசுவாங்க. எந்த கட்சியாவது இல்ல இல்ல சின்ன கட்சின்னு சொல்லுவாங்களா? நான் பேசணும்னா அதுக்குரிய செயல்பாடோட வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்கன்றான். இப்போ திமுக பேசுது 2.0 திராவிட மாடல்னா அதுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஓபிஎஸ் ஒரு மாதிரி ஆகிறாருங்க, பட்டாருன்னு பேசுங்க, அவர் பிடிச்சி இழுத்து போடுங்க. பிரேமலதா ஒரு மாதிரி இருக்காங்க, டைலமோல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை அதை பேசுங்க. இவரை பேசுங்க, ராமதாஸ். இந்த வேலை பண்ணிட்டு தானே பண்றாங்க. நீங்க அதுக்கான எதுவுமே இல்லைன்ற. அப்போ இல்லாத பொழுது நீங்க எதை வந்து நீங்க பண்ண முடியும்? இன்னைக்கு தனி கட்சின்னு யாராவது ஜெயிக்க முடியுமா? திமுக தனியா நின்று ஜெயிக்க முடியுமா? ஏன் கூட்டணி இழுத்து போடுறாங்க? கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு தெரியும். ஏன் இவர் உட்காந்துட்டு பெரிய கட்சிகள் வரும், கூட்டணி கட்சி வரும்னு இவர் ஏன் சுத்திட்டு இருக்காரு? கூட்டணி இருந்தால் தான் ஏடிஎம் ஜெயிக்க முடியும். அப்போ கூட்டணி இல்லை, யாருமே இல்லை, நான் ஜெயிப்பேன்றது வந்து கற்பனை தானே. நம்பிக்கை எடுக்க வேண்டியது. நம்பிக்கை வந்து கலை யதார்த்தம் வராது இல்லை. நம்பிக்கை வந்து நம்பிக்கை தான், நம்பிக்கை உடையும். அப்போ யதார்த்தன்றதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே நம்பிக்கையை பெருசாக ஆக்கிட்டு இருக்கணும். அதை இந்த ரெண்டு கட்சி பண்றதை பார்த்தாவது கற்றுக்கணும். ஏன் காங்கிரஸ் தனியாக நிற்கல? தெரியும்ல, தனியாக பலம் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட அதே தான் பலம். நம்ம வந்து வெளியில படம் காட்டலாம். இப்போ திமுக வெளியில படம் காட்டுது, எல்லார்ட்டையும் ஒரு கருத்தை உருவாக்கி வச்சிருக்குது, திமுக கூட்டணி தான் அடுத்து ஜெயிக்கணும். ஆனால் உள்ளூர அவங்க அதில் திருப்தி அடைஞ்சு சும்மா இல்லை, அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அவங்க அந்த சர்வே ஏற்றுக்கிறாங்க. நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வேலை, அந்த வேலையும் பண்ணணும். இப்போ முதல்வர் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் போங்க, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லுங்க, ஏதாவது ஒன்று வச்சு ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், மற்றவன் பார்த்து சரி. மற்ற செகண்ட் லெவல் லீடர் பெரிய லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலமாக இருக்காங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. இன்னொன்று, நல்ல பேச்சாளர்கள், நல்ல ஒரு இது கருத்துக்களை, கட்சி கருத்துக்களை கொண்டு போய் பேசாகிற மாதிரி இருக்காங்களான்னா அதுவும் இல்லை, வந்தவங்களே உள்ள. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இப்போ மாநாடில் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க? குறைந்தது அரை மணி நேரம் பேசணும். இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் பார்ட்டி ஸ்டாண்ட் என்ன அதை பேசணும். மக்கள் பிரச்சனையை கொஞ்சமாவது தொட்டு பேசணும். இந்த ஆணவ கொலை உட்பட, அஜித் மர்டர், ராக்கப் டெத் உட்பட பல பிரச்சனை திமுக எதிராக உள்ளதை இவர் பேசணும். இப்போ இவர் மேலே என்ன கருத்து உருவாகிருக்குது? திமுகவோட சாஃப்ட் கார்னரில் போய்கிட்டு இருக்கிறாங்க, திமுகவை அதிகமாக எதிர்க்கிறது இல்லை. யாரு? தவேகா. என்ன சார் சொல்றீங்க? சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க திமுகவை அவ்வளவு எதிர்க்கிறாரு. திமுக பிரதான கட்சி நாங்க தான் சொல்லிக்கிறாங்கன்ற. ஆமா, அது அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் அவர் எதிர்க்கிறதே திமுக மட்டும் தானே. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒவ்வொரு பேச்சிலையும் அவருடைய ஒவ்வொரு மேடை பேச்சு சொல்லுங்க. அதுதான் சார், ஒவ்வொரு மேடை பேச்சிலையும் என்ன சொன்னார் சொல்லுங்க. திமுகவை நாங்க வீழ்த்துவோம், 2026 திமுகவுக்கும் தவேகாவுக்கும் போட்டி. சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. திமுகவுக்கு எதிராக இப்ப எடப்பாடி இன்னைக்கு காலையில இல்ல சார், இப்ப லாக்அப் டெத் இஷ்யூ நடந்தது. லாக்அப் டெத் இஷ்யூல அங்க பையன் வீட்டுக்கு போனது முதல் ஆளா போனாரு. இந்த ஆட்சியில் நடந்த அத்தனை பையன் வீட்டுக்கு போறதுக்கும் திமுக எதிர்த்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல சார், திமுக எதிர்த்து அவர் தானே களத்துக்கு வந்தாரு. எடப்பாடி களத்துக்கே வரலையே. இப்ப போனாருல்ல, வீட்டுக்கு போனாரு சார். அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணாரா? இந்த ஆட்சியில இத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு, அதெல்லாம் தட்டி கேட்டது யார்? விஜய் தானே கேட்டாரு. ஏடிஎம்கே தான் அந்த லிஸ்ட்டை முதல்ல வெளியிட்டாங்க. 25 லிஸ்ட்டை வெளியிட்டவருக்கும் களத்துக்கு போய் நின்னவருக்கும் வித்தியாசம். களத்துக்கு தான் போனாங்களா அன்னைக்கே? அவன் அதிமுக அமைச்சர் உதயகுமார் போனாரு, நிதி கொடுத்தாங்க, எல்லாம் தான் பண்ணாங்க. இல்ல சார், நீங்க திமுகவை எதிர்க்கலையான்னு கேக்குறீங்க. இல்லங்க, நீங்க இந்த இஷ்யூல எடுத்து நீங்க போறதெல்லாம் வச்சு சொல்லாதீங்கன்ற. இப்போ வேற என்ன எதிர்க்கணும்? இன்னைக்கு எடுத்துக்கங்க. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உதாரணம். ஒரு எஸ்ஐயை அடிச்சு விசாரிக்க போன எஸ்ஐயை கொலை பண்ணிட்டாங்க. 3 பேர் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள பூந்து ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஒன்று கோவையில், அதுக்கு இவங்களோட கருத்து என்னன்னு உடனடியாக ரியாக்ட் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. இது என்ன கவர்மெண்ட்? சட்டம் ஒழுங்கு, போலீஸை காப்பாற்ற முடியல, என்ன பண்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நடக்குதுன்னா என்ன ஆட்சி நடக்குதுன்றார். இதுதான் தினம் எதிர்க்கிறது, அந்தந்த இஷ்யூவில் நெருக்கடியை உருவாக்குறது. அப்படி நான் கேட்குறேன். அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க? சரி, விஜய் பண்ணலங்க, ஆதவ அர்ஜுன் பண்ணுறாரா, இல்லை வேற யாராவது பண்ணலாம்? புஷி ஆனந்த். அடுத்து விஜய்க்கு அடுத்துனா நேற்று தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆதவ அர்ஜுனா போறாரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி போறாங்களே. இப்போ நீங்க அழுத்தத்தை கொடுக்கறது சார். இப்போ நீங்க அந்த லாக்அப் டெத் விஷயத்திலேயே விஜய் பண்ண போராட்டம் ஒரு அழுத்தத்தை தூய்மை பணியாளர் போனார்ல. ஆமா, விஜய் விட்டு ஒரு அறிக்கை விட சொல்ல வேண்டியது. தூய்மை பணியாளர் இந்த மாதிரி சென்னை மாநகராட்சி இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது. சென்னையுடைய சுகாதாரன்றதை நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கு, இந்த மாதிரி தனியாருக்கு விடுறாங்க. ஏன் ஏடிஎம்கே கூட போய் பார்த்துட்டு அறிக்கை சார், நீங்க சொல்ற மாதிரி இதுல விஜய் அறிக்கை விட்டுருக்கலாம், இல்ல இதுல இன்னும் தீவிரமா இருந்திருக்கலாம் கேட்கறது வேற. நான் என்ன சொல்றேன், நீங்க திமுகவை எதிர்க்கலன்றீங்களே எங்க? ஆமாங்க, நீங்க போய் பாத்தீங்க, வேற என்ன பண்ணீங்கன்ற.
எதிர்க்கிறதுன்னா என்ன? விஜய் இதுல இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா கடைகோடி தமிழகத்துல இருக்கவங்க தெரியும், சென்னையில வந்து இவ்வளவு மோசமா இருக்கா, திமுக ஆட்சி ஒரு மோசமா, எங்க மாநகராட்சினா அப்படிதான் இருக்குது. இதுதான் வந்து எதிர்த்து பண்றது, அரசியல் பண்றது. எங்க அதை தான் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி எங்க இருக்கு அவங்களோட அப்ரோச்சே அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்லலாம். அஜித்குமார் விவகாரத்துல உங்களுக்கு லட்டு மாதிரி ஆர்ப்பாட்டம் நீங்க தான் நடத்துறீங்க. அதுல ஒரு அரை மணி நேரம் அஜித்குமாரை பத்தி பேசி 18 ஃபேமிலி சந்திச்சிருங்க. அந்த ஃபேமிலி பிரச்சனையை எடுத்து பேசியிருக்கலாம். அதோட சேர்த்து நீங்க சொல்ற எல்லாமே அப்ரோச், இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்ன்றது அவங்க கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த அடிப்படையில பண்றாங்க. அப்ரோச் தாங்க அது நமக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ண முடியாது இல்ல. எனக்கு ஏன் பிடிக்கணும், உங்களுக்கு ஏன் பிடிக்கணும்? நடைமுறை சொல்றேன். இந்த பிரச்சனையில தாவேகாவுடைய ஜெயலலிதாவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, கலைஞருக்கு என்ன ஸ்டைல் இருந்தாலும் ஜெயலலிதா அக்ரெசிவா இருந்தாங்க. இதே மாதிரி டெய்லி இது பண்ணுவோம். கலைஞர்னா கலைஞர் சாவடிச்சிருவாரு, உடன்பிறப்பு கடிதம் எழுதியே சாவடிச்சிருவாரு. ஜெயலலிதா பண்ண மாதிரியா எடப்பாடி பழனிசாமி பண்றாரு அரசியல்? அவருடைய பாணி வேற மாதிரி தான். எதிர்க்கிறதுல அவர்களுடைய பாணி வேற இருக்கும், எதிர்க்கிறதுன்றதுல ஒரே மாதிரி தானே போறாங்க எல்லாருமே. இல்ல அன்னைக்கு அவங்க பிஜேபி எடப்பாடி பழனிசாமி வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரா? இல்ல அறிக்கை விடாம பல நேரங்கள்ல அவரே சேலத்துல இருந்து தான் எல்லாம் பண்றாருன்ற. சேலத்துல இருந்தாலும் அறிக்கை வந்து இல்ல, கொடநாட்டுல இருந்தாலும் அறிக்கை வந்துச்சு இல்ல, ஃபயர்ஸ் கார்டன்ல இருந்தாலும் அறிக்கை வந்துச்சு, எல்லாம் வந்தது இல்ல. நீங்க களத்துக்கு வரலன்னு போ பிரதான எதிர்கட்சி அவரு. விஜய் பண்றதுக்கு முன்னாடி அவர் போய் நின்று இருக்கணும்ல. யாரு? எல்லா பிரச்சனைகளுக்கு அவங்க தீவிரமா இறங்கி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நான் விஜயுடைய அரசியல் பத்தி நான் பேசுறேன். நீங்க நான் ஏதோ அதிமுக கார் மாதிரி யூரியம் பண்ணுன்னு கேட்கறது, அது அவங்க பிரச்சனைங்க. அவரே வந்து 21 to 23 திமுக எதிர்ப்பு சொல்லிடுறேன். 21 to 23 எடப்பாடியே சரியா செயல்படலன்றதான் அவர் மேல விமர்சனம் நம்மளும் வச்சிருக்கோம். எதிர்கட்சியா செயல்படலன்றது நம்முடைய விமர்சனம். அது எடப்பாடியா இருந்தாலும் விஜயா இருந்தாலும். இப்போ நான் சொல்றேன், இவரு அந்த விமர்சனத்தை உடைச்சிட்டு அவரு பிரச்சார பயணம் அது இதுன்னு முன்னேற்றம் இருக்குதுன்றதும் உங்களால மறுக்கவே முடியாது. அவருடைய கேள்விகள் கூட உங்களால பதில் சொல்ல முடியல. இன்னும் கேட்டா அஃபென்ஸ் மோட எடுத்துட்டாரு அவர். நான் கேட்கறது விஜய் அரசியல் பத்தி நான் பேசுறேன். அப்போ அவர்கிட்ட சில எதிர்பார்ப்புகள், நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் உங்க தொண்டர்கள்ட்ட ரீச் ஆகும். நீங்க புஷியானந்த் அரசியல் பேசுறது இல்லை. அது பேசினா கூட நம்ம கொஞ்சம் சமாளிச்சிக்கலாங்க. விஜய் இல்ல பொதுச் செயலாளர் பேசுறாங்கன்னா அவரும் பேசுறது இல்லை. இவர்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஏதாவது அதை எடுத்து நான் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா, இவர்களை ட்ரால் பண்ணுவாங்க பயங்கரமானு. அப்ப ட்ரால் பண்றதையும் மீறி நீங்க அடிக்கணும். எடப்பாடியா தவழ்ந்து பாய் ஊர்ந்த பாடின்னு ஆமாயா தவழ்ந்தேன் ஊர்ந்து வந்தையா வந்துட்டேன் இல்லையா, நீங்க ஆட்சியில் என்ன தப்புன்னு சொல்லியா நான் பதில் சொல்றேன். நீ இன்னும் 4 வருஷமா இதையே தவழ்ந்தேன் ஊர்ந்தேன்னா தவழ்ந்து ஊர்ந்தா நான் வந்துட்டேனே அப்படின்றாரு. இது கவுண்டரு. உடனே என்ன பண்றாங்க, அந்த பஸ்ஸை சொல்றாங்க சுந்தரா டிராவல்ஸ். ஆமாப்பா நான் ஏழைப்பா விவசாயி பையன்பா, நீ கோடீஸ்வரவங்கப்பா, நீ ஃப்ளைட்ல வருவன்றாரு. இது கவுண்டரு. உங்களையும் ட்ரால் பண்றாங்க. அப்ப என்ன சொல்லணும், பதில் அடிக்கணும். நீட்டு பத்தி சொன்ன ட்ரால் பண்றாங்களா, என்னையா நான் சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீட்டை மாத்திருவியா, நீ மாத்தினியா, இந்த கேள்வியெல்லாம் திருப்பி அடிக்கணும். நீட்டுக்கு ரகசியம் சொன்னல பண்ணியான்னு அடி விஜய் கேட்டாருன்னா மிரண்டுருவாங்க. கம்முன்னு போய்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்ககிட்ட உங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரு, அவருடைய ஒர்க்கு என்னன்றதுதான் கேள்விக்குறி ஆகிட்டு இருக்குது. வெளியில நம்மலாம் பேசி தப்பெல்லாம் கோவப்பட்டவங்க இன்னைக்கு கட்சிக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதனால திமுக ஸ்லீப்பர்ஸ் இல்லா இப்படி இருக்காருன்னு. இதுதான் பிரச்சனை. அப்போ விஜய்ன்ற மனிதர் அவரு தான் சுத்தி தாங்க கட்சி, வேற என்ன கட்சி? அப்போ விஜய்ன்ற மனிதர் எவ்வளோ வந்து பேசுறாரு, அக்ரெசிவா இருக்காரு, டெய்லி கனெக்டா இருக்காருன்றதான் நான் சொல்ல வர்றேன். அதுக்கு மற்ற கட்சி தலைவர்கள் நான் உதாரணம் காமிக்கிறேன். நீங்க கனெக்ட் ஆகிட்டே இருந்தாதான் நீங்க சொல்ற அந்த பிரதான எதிர்கட்சியா அவங்க வரும். நீங்க இந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆகி பெருசா இருந்தீங்கன்னா இவங்களுக்கு நம்பிக்கை வருங்க. யாரு மக்கள் நல கூட்டணி எல்லாம் போயிடுவேன்னு மிரட்டுவாங்க. இன்னைக்கு மிரட்டுறது கூட இல்லை, போனா போய்க்கோன்ற அளவுக்கு இவங்க தைரியமாயிட்டாங்க. திமுகல ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் இருந்தது, போயிடுவாங்களோ அப்படி இப்படின்னு. இப்போ அந்த பயம் இல்லை. ஏன்? நீங்க பலவீனம் ஆயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், அவர்கள் கட்சிக்குள்ள எடுத்ததுல 50 வேட்பாளர்கள் கூட அவர்களால ரெடி பண்ண முடியல. சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதி இப்ப நிக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்கள் இருக்குது. அதுல 50 வேட்பாளர் கூட தயார் பண்ண முடியாது நம்மள இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அடிமட்ட தொண்டர்கள். இப்பதான் மிகப்பெரிய 2 பலம் வாய்ந்த பணபலம், ஆட்பலம், அதிகார பலம் எல்லாம் இருக்கிற இதோட எதிர்த்து மோதணும். கிட்டத்தட்ட இது வந்து நிராயுத பாணியாக போர்ல கொண்டு போய் தள்ளி விடுற கதை. அது ஒரு பலகீனம் இருக்குன்றேன். நான் சொல்றதெல்லாம் விஜய்க்கு எதிராகலாம் பேசல. நடைமுறையில இவ்வளவு சிக்கல் இருக்கு நம்ம பதிவு பண்றோம். என்னன்னா நம்ம வந்து என்னன்னா நம்ம தான் பேசியிருக்கோம், விஜய் வரணும். ஏன்னா இவர்களே மாறி மாறி வர்றதுக்கு ஒரு மாற்று வரணும்ன்றோம். ஆனா மாற்று வரணும்னு வந்துட்டு இவ்வளவு பலகீனம் வச்சிருந்தா அந்த பலகீனத்தை சுட்டி காமிச்சா கோவம் வருதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பலகீனத்தை கலைஞ்சாதான் நீங்க போக முடியும். இல்லை நான் பலகீனத்தை கலைஞ்சி நான் அடுத்த எலெக்ஷன்ல நிற்பேன், இந்த எலெக்ஷன்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பேன்னு எடுத்திருந்தா இன்னைக்கு அவர் லெவல் வேற. அப்போ சொன்னப்போ திட்டினாங்க, இன்னைக்கு அவங்களே யோசிக்கிறாங்க நம்ம போயிருக்கலாம்னு. கீழே போய்
இவர்களாலே எடுக்கிற சர்வேலேயே என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக கூட நம்ம இருந்தால் நல்லா இருந்திருக்கோம்ன்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நீ கிரவுண்டில் கொண்டு போய் நீ தான் மாவட்ட செயலாளர், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், என்ன பண்ணுவோம். இன்னும் அது ஒரு பிரச்சனை இருக்குது. செலவுகள் எல்லாமே மாவட்ட செயலாளர்கள் தலையில் உழுது, கீழே இருக்கிற நிர்வாகிகள் பண்ணுறான். எவ்வளோ நேரங்க பண்ணுவான்? அதெல்லாம் பண்ணி ஒரு வெற்றி வந்துச்சுன்னா அவன் நிம்மதியாகிடுவான். நான் வெற்றி வந்துச்சு, நம்ம ஆட்சி வருது தானே. அதெல்லாம் பண்ணி தோல்வி வந்தால் தோண்டு போயிடுவாங்க. நீ விஜயகாந்த் இவர் அஜித்குமார் சொல்கிறதோ, ரஜினி விலகும் போது என்ன சொன்னார், என் தொண்டர்களை செலவழித்து அவர்களை ஓட்டாண்டி ஆக்க நான் விரும்பலைன்னாரு. இன்றைக்கி அந்த வேலை தான் நடக்குது. அப்போ நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2000 கோடி வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் செலவுக்கு நான் பார்த்துக்கோம் பண்ணானா அவன் தைரியமாக இறங்குவோம். அதுக்கும் வழி இல்லை, ஒரு பைசா கிடையாது. இப்போ விஜய் சுற்றுப்பயணம் போகிறார்ல, அதற்கு மாவட்ட செயலாளர் தான் பார்த்துக்கணும்னா அவன் எவ்வளோ தாழ்வான். நீங்கள் போட்ட மாவட்ட செயலாளர்லாம் யார்? இப்போ திமுக மாவட்ட செயலாளர்னா அவங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான். ஆனால் அவங்களுக்கே கடுப்பாகுது, நம்ம ஏன் செலவு பண்ணணும்னு. அதிமுகவில் 5 வருஷம் ஆட்சியில் இல்லை நான், ஆனால் அவங்க ஒன்றும் வசதிகளை குறைந்தவர் இல்லை, செலவு பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். இங்கே அடித்தட்டத்தில் இருக்காங்க. மத்திய இது கூட வரல. ஒரு மளிகை கடை வச்சுருக்கான், ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் எவ்வளோ செலவு பண்ணுவான்? இல்லை கடன் வாங்குவான் 20 லட்சம் 30 லட்சம்னு. அது எப்படி திருப்பி கட்டுவான்? இது எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையை பணம் வச்சு விஜய்க்காக நிற்கிறாங்க. இதில் தான் நமக்கு வெறுப்பு வருது. இது எல்லாமே அக்கறையின் பேரில் பேசுகிறோம். இந்த சொல்கிறது எல்லாமே இது ஒரு பெரிய முதலாளித்துவ உலகம். இந்த உலகத்தில் இது ஒரு பெரிய வியாபாரம். இது இந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா எப்படி முன்னேற்பாடோடு இறங்கணும்னு அதில் கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் முடிச்சு விட்ருவாங்க. இந்த அக்கறையில் தான் சொல்கிறோம். இது விமர்சனம். அவர் இதெல்லாம் மீறி பண்ணாருன்னா பண்ணியிருக்கலான்னு. ஆனால் இவர்கள் திரும்ப திரும்ப சுய திருப்தி அடைஞ்சிக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்தார் இல்லை, எம்ஜிஆர் எப்படி வந்தாருன்னு கேட்டால் அது பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எம்ஜிஆர் எப்படி வந்தார்? 62லேருந்து வந்தார், படம் நடிச்சார். அவர் பீரியட் அவர் பண்ண ரீச்லாம் வேற லெவலு. அவரை போய் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? 67ல் அண்ணாதுரை வந்து ஆட்சி பிடிச்சிட்டாரு, மாற்றம் விழுந்தார். 67ல் வரலங்க, அவர் 49ல் கட்சி ஆரம்பிச்சாரு. 52 தேர்தலே நிற்கல. 57ல் சின்னமே கிடைக்கல இவங்களுக்கு. சுயேட்சையா நின்னாங்க, 15 தான் ஜெயிச்சாங்க. அண்ணாலாம் தோத்து போயிட்டாரு, நெடுஞ்செழியும் தோத்து போயிட்டாரு. 62ல் தான் ஓரளவுக்கு தலையெடுக்கிறாங்க. காரணம் எம்ஜிஆர் மாதிரி கலைத்துறை அது இதுன்னு வந்ததுனால 50 சீட்டு வருது. 67ல் ஜெயிப்போம்னு நினைக்கல. ஆனால் 67ல் இவங்களோட காங்கிரஸ் ஜாஸ்தி பர்சன்டேஜ். அண்ணா ஜெயிப்போம்னு நினைக்கலனால தான் இப்போ எம்பிக்கு நின்னார். இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் 67ல் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போர், எம்ஜிஆர் சுடப்பட்டது, இந்த மாதிரி ஈஸியாக இவர்கள் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணாது எப்படிங்க நியாயம்? இது கேட்டால் கூட பதில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம வைக்கிற விமர்சனம் இவ்வளோ பலகீனமாக இருக்குது. இப்போ பையன் படிக்கலாம்பா, இது மாதிரி பெரிய எக்ஸாம்ப்பா, இதெல்லாம் வாங்குப்பா, அது வாங்கினியா, கோனார் தமிழ் உரை வாங்கினியா, இதை படித்தா அதை படித்தான்னா நீ இப்படி கேட்டுனுக்கிற பூமராகிற, எனக்கு தெரியும் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? தான் நிலமை. நன்றி சார்.